Friends, வணக்கம். ஹாய் சான்வி. சான்வி. ஹாய். ஹாய். அம்மா 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 நோ. போதும். ஏய் ஸ்டாப் இட். உட்காரக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சாப்பிட்ற? என்னத்த? ஐயோ, கீழே கிச்சன்ல எதனா இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம கிச்சன்ல வந்தோம்னா ரொம்ப சமத்தா உட்காந்துருப்பா. இங்க பாருங்க, என் கால் கிட்டயே சுத்திட்டு இருப்பா. நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டாப்பா. நம்ம எதனா கொடுக்க போறேன்ட்டு இங்கே இருப்பாப்பா. சோ நான் என்ன சமைச்சிட்டு இருக்கேன். போ அங்க போ போ, கோ ப்ளே, கோ ப்ளே. ஓட்ட பாத்தீங்களா? இங்கதான் இருக்கா. இது இவளுக்கு தான் ஃபுட்டு. இது வந்து அரிசி, ப்ராக்லி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். என்னடா இது வெள்ளை வெள்ளையா இருக்குண்ணா? அது ஃப்ரோசன் ப்ராக்லியா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு. இது எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அது தவிர நம்ம கடையில் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவா. இல்லைன்னா சாப்பிட மாட்டா. அடியில் வந்து உருளைக்கிழங்கு எங்களுக்காகவும் வச்சாச்சு. ஒரே இதுவாக போயிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து எங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சன்னா மசாலா. அதுக்கு தான் வந்துட்டு சன்னா இது பண்ணி வச்சுருக்கேன். சொல்லுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு சமைச்ச மாதிரி தான். ஆமாம். எஸ். சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. Hey Google. Hey Google. Make a puppy sound. This is a dog. ஐயோ, என்ன கடிச்சு வச்சிடாத நீ. இருக்கிறது பார்த்தா என்னால ஏவிக்கிட்டு வரா. Hey Google. Repeat it. Nothing's playing right now. Hey Google. Hey Google. Make a dog sound. ஐயோ, பயந்துட்டாப்பா. வேணாப்பா வேணாப்பா. வா. பயந்துட்டாப்பா. அப்படியே என்ன? பயந்த மாதிரி தெரியலையே. இன்னும் ரெண்டு மேக் பண்ணுங்க. ஹே கூகுள், மேக் அ பப்பி சவுண்ட். This is a dog. ஒத்த காலை வர தூக்கி நிக்கிறா. இச்சி பாவமா இருக்குப்பா. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான்னு நினைச்சிட்டா. ஆமா. சான்வி குட்டி. சான்விமா, what happened? What happened? What happened? விடுங்க விடுங்க விடுங்க. அவளை கொஞ்சுங்க, பாவம். அவ ஏதோ இது பண்றா. கொஞ்சுங்க அவளை. கண்ணெல்லாம் தொடங்கப்பா. என் கை கடிச்சு வச்சுட்டு போறான் செல்லக்குட்டி. கை ஹைஃபை ஹைஃபை. ஏய், நக்கறா நக்கறா, கையில நக்கறா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழில் நேச்சுரல்ஸ் அப்படின்ற இவங்க வந்து கார்னரில் தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்காக டிஃப்ரெண்ட் இது பாடி கேர் அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஃபோன் நம்பர், லிங்க்கு எல்லாமே. நான் இவங்களுடையது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா போய் வாங்குங்க. ஸோ என்னென்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோட் மில்க் சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நான் வந்து ஒரு இது யூஸ் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆவாரம் பூ சோப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டு. திருநீற்று பச்சிலை சோப்பான். ஸோ சூப்பர். இதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இப்போ இருக்க டேரிஃப்க்கு இது பெஸ்ட்டு. இவங்ககிட்ட டேரெக்டாக வாங்கிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ரீக்ரோத் சீரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு கிறிஷு பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக ஒரு ஹேர் ஃபால் அந்த இடம் வளரவே இல்லை ஆக்சுவலி. ஸோ மேபி நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த வெட்டி வேர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாசனை இருக்குது பார்த்திங்களா, அப்படியே அந்த வெட்டி வேர் மாதிரி தான். சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய எல்லா இதையும் கொடுக்குறேன், வேணும்னா வாங்குங்க. இவங்க வந்து கார்னரில் தான் இருக்காங்க. ஸோ என்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ஈஸி. நமக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் கூட இல்லை, நேராக கூட அப்படியே லைக் பண்ணி நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ சான்வி குட்டிக்கான ஸ்நாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைல்டு ஸ்நாக் தான் லஞ்சுக்கு பிஃபோர். ஏன்னா காலையில் அதாவது இவ பேபினால் நிறைய ஃபீட் பண்ணலாம். நிறையனா லைக் 4 வேளை பிட்வீன் ஸ்நாக் அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணலாம். ஸோ மார்னிங் நான் வந்து சொல்லியிருந்தேன் மைல்டு ஒரு 6 மணிக்கு எங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ 6 மணிக்கு ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் 9:45க்கு தான் ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா 1:30 கொடுப்போம். ஸோ இன் பிட்வீனுக்காக நாங்கள் இந்த ப்ராக்லியை வந்து லைட்டாக பாயில் பண்ணி அதான் கொடுத்துட்ருக்கேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு சாப்பிட்றா, ரொம்ப விரும்பிலாம் இல்லை. இவ இதை முடிச்சிட்டானா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பாதி கீழே போதுடி. பாருங்க, என் தலையை கூட வரல, அந்த அளவுக்கு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம அப்புறமா கொடுக்கலாம். இப்போ வந்து உள்ள வந்து வெளியாகிடுச்சு. கையை வந்து வாஷ் பண்ணி என் கையெல்லாம் ட்ரையாகிடுச்சு. இந்த இடத்த க்ளீன் அப் பண்ணணும். இல்லைனா இவங்க என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருவான். அது ரெடி ஆகட்டும். நம்ம இதை வந்து இவளுக்கு இது பண்ணி கொடுக்கலாம். இப்போ வெளில போகலாம். உள்ளே போயிட்டானா எங்களுக்கு இன்னும் ஆகலை. வேறு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க கார்பெட்லாம் அவளுக்கு புல்லு மாதிரி இருக்குமா, அதனால் இது போயிடுவாளாம். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள். ஸோ இந்த இடத்த நாங்கள் எப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ வரவும் கூடாது, ஏன்னா வந்தேன்னா பிளான்ட்டே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ட்ரை ஆகுது. இதில் இவ வேற வந்துட்டு அதை வாய வச்சு இங்கே பாருங்கள் காயுது. ஸோ இதில் வேற எப்படி தெரியுதுங்களா, எல்லாம் அப்படியே லீவ்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். இதில் இவ வேற இது பண்ணுறா. இருடா வா, இங்கே வா சாமி, கம் ஹியர், இங்கே வா இங்கே பாரு கம் ஹியர். லீஃப்னா அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அடடா, போகிறாளான்னு பார்ப்போமா. இதோட விளையாடாத. இது என்னது, நீ ஓடிடாமல் இருக்கிறதுக்கு நான் பிடிச்சி வச்சிருக்கிறது. ஐயோ, நான் பாட்டிக்கான ட்ரீட்டை கொண்டுட்டு வரல. No, not my legs. Pee, potty, go potty. Sanvi, go potty. பாருங்களேன் காதை எப்படி இருக்கிறேன். நான்லாம் இந்த மாதிரி நாயெல்லாம் தொடுவேனான்ற என் லைஃப்லேயே பார்த்ததில்ல. மேபி வீட்டுக்கு வந்தோன்னே நம்மளுடைய குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா அது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, கோபாடி. அதிலேரா கூட்டின்னு வந்துட்டேன்னு தெரில. வீட்டுக்கு வெளியே வந்தா விளையாடுறா, வீட்டுக்குள்ளே போனா இது பண்ணுறா. இல்லை நம்ம என்ன பண்ணுறது. நல்லா புல்லு சாப்பிட்றியா நீ? ஏஞ்சிரு. பாட்டி போகலாம். கோபாடி. நீங்க நம்மள எங்க பாரு ஏரோப்ளேன் பாரு, அங்க பாரு சான்வி குட்டி. எங்கேயோ சவுண்ட் வருதுன்னு பாக்குறா. முன்னாடி தான் போயிட்டு இருந்தேன், அங்கே வந்து ஃபுல்லாக கல்லா திங்கிறான். அதனால நான் வந்து முன்னாடிக்கு போகல. இங்கே பார்த்தீங்களா வாய் ஃபுல்லாக இருக்குது.
வீடு ஃபுல்லாக அங்கங்கே புல்லாக இருக்குது. டெய்லி வேக்யூம் போட வேண்டியது, டெய்லி துடைக்கிறது முடியல அப்படின்ற அளவுக்கு நம்மளை ஆக்குறான். கோபாடி எழுந்துரு நீ எழுந்துரு. கெட்டப். கடிப்ப நீ எழுந்துரு. கெட்டப். நம்ம இதை வச்சு பண்றோமானால பார்த்தீங்களா, இவன் இதை பிடிச்சிக்கிறா. சாமி கெட்டப். எழுந்துரு. கோபாடி. அதுல என்ன விளையாட்டு உனக்கு? இங்க வா, எழுந்துரு. கோட்டு வந்து ஷீப் மாதிரி இருக்காங்க இங்க பாருங்களேன். இவளுடைய இதை எழுந்துரு. என்ன பண்ற, எப்படி பண்ற பாருங்க. சுத்தமா வந்துட்டு அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கா, நம்மளால தூக்க கூட முடியல. அப்படியே இங்க பாருங்க, தொலக்குன்னு விழுறா. எழுந்துரு. ஏய் அடடா, எழுந்துரு. அடடா, நிஜமா நான் சொல்றேங்க, இங்க நிக்கிறது எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமாங்க. இதுல பெல்லி ரப் வேற உனக்கு. பெல்லி ரப். சரி. ஐயோ, எல்லா குப்பையும் மேல. காஷ். சான்வி கெட்டப். குட் ஜாப். கோ பாடி. என்ன திரும்பி படுத்துட்டா? சரி. எனக்கு தெரிஞ்சு போக மாட்டேன், நம்ம வீட்டுக்குள்ளதான் போவா போல இருக்குது. பக்கத்து வீட்டில் ஆக்சுவலி பக்கத்து வீட்டில் ஃபென்சிங் போட்டாங்கங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம போடுறதா இல்லை, அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் தான், அந்த ட்ரீ வரைக்கும் தான். நமக்கு அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்குது. இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்மளுது. இந்த ஃபென்ஸுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீஸ் நம்மளுது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இடமே போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ஃபென்சிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 24,000 செலவச்சு. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 1.25 ஏக்கரும் அந்த மாதிரி. நம்மளுக்கு வந்து 2.5 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம ஃபென்சிங் போட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு. அவங்களுக்கு 24,000னா நம்ம நிலைமை யோசிச்சுப்பாங்க. சரிங்க, நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். எங்கள் ஊரில் புல்லு தான் சாப்பிடுவோம். சாப்பாடு செலவு மிச்சம் பிடிச்சி கொடுக்குறோம் எங்களுக்கெல்லாம். இங்கே என்ன பாட்டி போனியா இல்லையா? இது ஏந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு விட்டேன். நோ சாமி, நோ சாமி. இங்கே பாரு, நோ ஐ செட் நோ. இது வேற ஃபர்மா சொல்லணுமா? நோ. ஐயோ, கிழிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, தெரியுதா? இங்க பாருங்களேன், எப்படி கிழிச்சு வச்சிருக்கானு. எழுந்து வா, நீ வா. ஓடா, சதீஷ் பார்த்தோன்னா கத்துவாரே. படி ஏற நீ கத்துக்கிறியா? வா ஏறியான்னு பார்க்கலாம், வா. ஓ, நீ அந்த குட்டி படி ஏறின. சரி, பெரிய படியெல்லாம் ஏற முடியாது ராஜா. ஏறிட்டா. ஏறு. ஒருத்த கையில் ஃபோன் வச்சுட்டு முடியல, நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏறிட்டா. சரிவா, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. ப்ராக்லி வச்சேன். ப்ராக்லி மட்டும் சாப்பிடல, அதனால் அதுக்குள்ளே வந்து நைஸாக குபிள்ஸை ஒழிச்சு வச்சேன். பாருங்களேன், சாப்பிட மாட்டேங்கிறா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து கிரேட்டில் வந்து ஃபுட்டு வைக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் நிறைய பேர் வெயிட் செட் சான்வி அவுட் செட் ஸ்டே. அதுக்குள்ளே வந்துட்டா. சரி, ஓகே. நம்ம நின்றுட்டு கொடுக்கணும். ஃபோன் வேறு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோமா, ஸோ அது கொடுக்க முடியல. ஸோ ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுவாள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு. சதீஷ்க்கு நல்லாவே ஸ்டே பண்ணுவாள். ஸோ நிறைய பேர் வந்து கிரேட்டில் வைக்கக்கூடாதுன்றாங்க, நிறைய பேர் வைக்கலான்றாங்க. ஸோ நாங்கள் வேறு ஒரு யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க வந்துட்டு கிரேட்டில் ஃபுட்டு வைக்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஹோம் மாதிரி ஃபீல் ஆகுமா. ஸோ அப்போ கிரியேட்டிவை பார்த்து பயப்படவே மாட்டாங்களாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். அதனால் நைட் டைம் தூங்குறது வந்து ஈஸியாக இருக்குமா. ஸோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இவன் நைட் வந்து நல்லா தூங்குறோம் கிரேட்டுக்குள்ளே. ஒரு நாள் லிட்டரலி 9 o'clock நாங்கள் மறந்து போயிட்டோம் டைமிங்கை. சாட்டர்டே, ஏன்னா நாங்கள் டெய்லி வீக் டேஸ்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுவோமா. சாட்டர்டே பசங்களுக்கு ஹாலிடே இருந்தாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணல. இவங்க உட்காந்து அதையே பார்த்துட்ருக்கா. என்னடா சத்தமே வர மாட்டேங்குது, பார்த்தா அங்கேயே பார்த்துட்டு இருந்தா. அப்போ எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் போட்டு விட்டுட்டோம். ஸோ அதனால் கிரேட்டில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா நாங்கள் பண்ணுற மெத்தட், ஒருத்தங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. கோ ஈட்.
அதே மாதிரி ஃபுட்டில் வந்து கை வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுமா, அவங்களுடைய டெரிட்டரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பாருப்பா, அதனால் ஃபுட்டில் கை வச்சு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இது பண்ணிங்கன்னா ஓகே. நமக்கு அப்பப்போ கை வச்சோன்னா நமக்கு கடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா டப்புன்னு இங்கேனா கை வைக்கிறோம் அப்படின்னா கடிச்சு விட்ருவாங்க நம்மளை. ஸோ அதனால் அப்பப்போ கை வச்சு நம்ம பழக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஃபுட்டை இங்கே வர மாதிரி. சரி, ஓகே, சாப்பிட்டு முடிக்கட்டும். கிபிள்ஸ் கொடுக்க வேணாம் தான் எங்களுக்கு, ஆனால் ஆப்ஷன் இல்லை. இந்த ப்ராக்லியை வெறுமனே சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டான். அதனால அதுக்குள்ளே வந்து ஒரு 4-5 கிபிளை வச்சு எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் அது தேடி எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராக்லியை தேடி தான் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே, ஓரளவுக்கு முடிச்சிட்டா. கொஞ்ச நேரம் நமக்கு வந்துட்டு பொழுது போகணும், என்டர்டைன்மெண்ட்டாக அவளுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், குப்பையாக இருக்குது. டெய்லி நான் அதை ஆன் பண்ணி ஆகணும். அவளோட இது விளையாடிக்கிட்டு இருக்கோம். சான்வி, அதை நோண்டாது, இங்க வா. கம் சான்வி, கம் 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 வந்து வா 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 வா. அதை விட்டுரு, அது பாட்டு ஏதோ பண்ணட்டும். சான்வி, உன் டாய்ஸ் எல்லாம் எடு முதல்ல. கிறிஷ் வர டைம், அதனால நானும் சான்வியும் வெளில போய் நிக்க போறோம். டோன்ட் கோ, ஓகே, ஸ்டே ஹியர், ஸ்டே ஹியர். சான்வி, சான்வி வெயிட், ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நான் இங்க இவகிட்ட லீஷ் கூட இல்ல. அங்க பார் சான்வி, அங்க பார், ஹூஸ் கமிங், அங்க பார், ஹூஸ் கமிங். யாரு 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 யார் இது, யார் இது, யார் இது, யார் இது, யார் இது, யார் இது, யார் இது? தூக்கியடா, நான் பேக் வாங்கிக்கிறேன், வா. பாவம் ஆசையா கேட்கறேன், கொடு பேக் கொடு, தூக்கியோ. பார்த்து பார்த்து நான் கதை திறக்கிறேன். வாழை பத்தியாடா, கால் பாத்தியா? ஆமா ஆமா, வாழை பறா, டிங்கு 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 டிங்கு. கீழே இறக்கணுமாண்டா அவளை, இப்போ ஓடுறதுக்கு ரெடி ஆகிறா. ஒன்னுதான் தடவை தடவை. அவன் பேக் விட, அவன் பேக் விட. ஸோ கிறிஷ் குட்டி வந்தோடனே ஒரே ஆட்டம் தான். நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிடலங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு எனக்கு டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, கிறிஷ் குட்டிக்கும் லஞ்சை கொடுத்துட்டு நானும் வந்து லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டேன். வெஜிடபிள் சும்மா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்னா மசாலா தான் எங்களுடைய லஞ்சு. சரி, சாப்பிட்டு மீட் பண்ணலாம். எங்கே போகிறோம், எங்க போறீங்க? அணிக்குட்டியை பிக்கப் பண்றதுக்கு. இவளுக்கு தெரியல என்னடா இது, நம்மள தூக்கிக்கிட்டு எங்கடா போறாங்க அப்படின்னு பாக்குறா. எப்படா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி நடத்தி கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா இவ ரொம்ப குட்டி இல்ல. பாருங்க பாருங்க, வேலைய ஆரம்பிச்சிட்டா. ட்ரீட் வச்சிருக்கீங்கல்ல பாக்கெட்ல? ஓகே, எல்லா இலையும் கொட்டி விட்டது. அனி ரொம்ப ஹாப்பியாவா. நான் ஒரு வாட்டி கூட்டிட்டு போனேன், செம்ம குளிர். இவ்வளோ செம்ம குளிர், தூக்கம் இவ்வளோ தூக்கிட்டு தான் போனோம். பாதி வழியில அனி பேக் வேற முடியல அப்படின்னு இருந்தது எனக்கு. இல்லே, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, நேத்த முந்தானாலா சாமி மாதிரி பிறக்கணும் ஏதோ சொன்னீங்கல்ல? நல்லா இந்த ஊர்ல. ஆமா, இந்த ஊர்ல சாப்பாடு. ஆக்சுவலி எல்லாரும் அந்த மாதிரி நல்லாலாம் பாத்துக்க மாட்டாங்க, தெரியும்ல. நிறைய பேர் அபாண்டன் பண்ணி அந்த ஸ்பாயிலா இந்த டிக்ஸா அதோடலாம் ரோட்ல விட்டுருக்காங்க இந்த ஊர்லயும் இல்ல. பத்திரமா பாத்துக்கணும். சொல்லுங்க, நம்ம என்ன பண்றோம்? நம்ம இவளுடைய லைஃப சொல்லுங்க. காலையில எழுவது, காலையில எழுந்தோடனே வெளில கூட்டு போனோம் பாத்ரூம்க்கு. ஓகே, நல்ல வேலைக்கு சாப்பாடு, ஓகே, நல்ல தூக்கம், ஓகே, விளையாட்டு, 4 பேர் நல்லா கடிக்கலாம். அந்த 4 பேர் யாரு? நீங்க, நானு, கிறிஷ், அனிஷ். ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடியும் வாங்கணும் நம்ம. ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து அதோட இல்ல, அதுக்கப்புறம் நம்மள கடிச்சிட்டு அவ மூஞ்சி எப்படி வச்சுப்பா, அதை சொல்லலையா? அப்பா என்னது
நம்ம எல்லாரும் கடிச்சிட்டு அவ வந்து அப்படியே பாவன்ற மாதிரி வச்சுப்பா. பாக்குறவங்க அச்சோ பாவம் அப்படின்னுவாங்க. என்னமா அண்ணா சர்ப்ரைஸ் பண்றியாடி? அங்க எங்க போற? அவங்க வீட்டுக்குலாம் போக முடியாதுவா. உதப்பான் போ, ஸ்ட்ரெயிட்டா போ. சின்ன சைஸ் எனக்கு வேணாம புலிக்குட்டி மாதிரியே தோணுதுப்பா இது. மாஸ் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நல்லா கடிக்கிறதுக்கு. ஆமா அங்க ஏதோ டர்ட் மாஸ், அங்க ஏதோ டர்ட் பாத்துட்டாப்பா. சாப்பிட வேணாத. அவன் என்னவோ பண்றான். டேய் அறுத்து வச்சிட போறான் வா. அவன் ஏதோ ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கான். அதை பாக்குறதுக்கு ஓடுது. கல்ல தின்னுடும், குச்சி தின்னுடும். எக்ஸாக்ட்லி. எது இருந்தாலும் தப்பு. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டா? கல்லு இவ்வளவு பெரிய கருங்கல்ல. இன்னும் கூட எனக்கு பயமா இருக்கு. டக்குனு வாயை திறந்து பாக்குறேன், லபக்குன்னு மூழ்கிச்சு அப்படியே ஒரே செகண்ட்ல. ஐயோ எனக்கு இன்னும் கூட பயமா இருக்கு. நேத்து இன்னைக்காவது பரவாயில்ல. நேத்து வந்துட்டு கல்லு குட்டி கல் ஏதோ மாட்டிச்சு போல இருக்கு. நல்ல கறக்கமுறுக்கு சத்தம். ஆமா கறக்கமுறுக்கு டக்கு ஒரு செகண்ட் தான். நான் எடுக்க போறேன், டப்புன்னு ஒரே எடுத்துருவாங்கன்ட்டு ஒரே மூழ்கி. ஆமா எடுத்துட்டு அவன் நம்ம நிம்மதி இல்லாம இருக்கணும்ல. இப்ப கூட பயமா இருக்கு. என்னத்த செஞ்சு வச்சிருக்காளோ, எதுவும் எமர்ஜென்சி வரக்கூடாதுன்ற ஒரு நாளும் பயமா இருக்கு. எங்க போற நீ? ஸ்ட்ரெயிட்டா போ. எதுக்கு தெரியுமா? அங்க ஓரமா போறா. அங்க ஏதோ குப்பையை பத்திருக்கா. நான் நிக்கல, அவன் நின்னுட்டு அங்க பாருங்க. நான் நின்றனா? அவ வரமாட்டேங்கிறா. அவ வராம என்ன சொல்றீங்க? நின்னுட்டா, வரமாட்டேங்கிறா. வரமாட்டாலாம். இரு இரு இரு. நான் எனக்கு பயமா இருக்கு. கார் பக்கம் ஓடிடுவாளன்னு சைட்ல நின்றேன். கார் பக்கம் ஓடிட போறான்னு சைட்ல நின்னப்பா. தூரம் வாக் பண்ணிருக்காளே. எங்க பாரு பஸ் வந்துருச்சு. அண்ணா பஸ் வந்துருச்சு. அண்ணா பஸ் வந்துருச்சு. இருங்க அவன் வரட்டும். கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாம்ப்பா. கண்டுபிடிச்சிட்டாப்பா. இல்ல இல்ல வேற ஒரு பையன் ஓடி வருது. அங்க பாருங்க அணி ஓடி வரான். குட்டீஸை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. அன்னிக்குட்டி தான் அவருடைய ஃபேவரெட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷ் வந்துட்டு அவளுக்கு வந்து கரெக்டாக பிக் பிரதர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனாலும் அவன் வந்து ரொம்பலாம் அவனை வந்து இதெல்லாம் பண்ண மாட்டான். அவன் வந்து நடந்து போனால் கூட அந்தளவுக்கு வந்து இது பண்ண மாட்டான், இம்சை பண்ண மாட்டான். ஆனால் அணியை பார்த்தா மட்டும் துரத்தின்னு வீடு ஃபுல்லாக துரத்துவா. ஸ்டார்டிங் வந்து கிறிஷியும் தான் துரத்திட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு துரத்ததில்லை. அணி தான் பயங்கரமாக துரத்துவா, வீடு ஃபுல்லாக துரத்துவா. இது பிளாட் லிஃப்ட் பண்ணா பண்ணு. பேக் கொடு. ப்ளீஸ் இல்ல 2 செகண்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தானே. லிஃப்ட் பண்ண ஆசைப்படுறான். விடுங்க. லிஃப்ட் பண்றா. I can't. Stay still. ஆமா வெயிட் சான்வி. இரு வெயிட் பண்ணு சான்வி. ஸ்டே. சிகரெட் இருக்கு தின்னுட்டு போகுது. அப்படியே வா. I can't pick it up. Oh my god. Start பண்ணு. தூக்கு டக்குனு தூக்கு. தூக்கு கைய விடு. அவ்வளவுதான். பாத்து அப்பா வா லெட்ஸ் கோ. நான் மூட்டில இருக்கிற கால எப்படி பண்ணிட்டு. அவ்வளோதான். அணிக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. 2 பேரும் ஜாலியாக. என்னென்னா மேடம் வந்து அங்கங்கே ஸ்டாப் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டு நாங்கள் நடக்க விடல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டி பேபினால் அவளை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் நடக்க விடலை. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு நாங்கள் எது எடுத்தாலும் கூகுள் பண்ணி தான் பார்ப்போம். இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, எவ்வளோ நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், எவ்வளோ நேரம் விளையாட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் அவளுக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாமா. அதுக்கு மேலே அவளாலாம் வந்து நடக்க முடியாது. ஸோ அதெல்லாம் கூகுள் பண்ணிவிட்டு அதனால தான் நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். வரும்போது சதீஷ் வந்து தூக்கிட்டு வந்தார். இப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே விட்டுட்டு 30 மினிட்ஸ் கரெக்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடு வழியிலே உட்காந்துருச்சுங்க அணியும் அவளும். டே வாங்கடா. அவள் தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா இவனும் வந்து வாடான்னு சொல்லிட்டு 2 பேரையும் இழுத்துட்டு போயாச்சு. வீட்டுக்கிட்ட வந்தோடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சோ நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வரமாட்டேன்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆடம். அவ்வளோதான். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் போயிட்டு நல்லா டின்னரை வந்து அவளுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவள் டின்னர் டைம் வந்து 6:30. டின்னர்லாம் செஞ்சு அவளுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். சாமி வந்து பேக் பண்ணிடு. இந்த மாதிரி காலடியிலே சமத்தாவை கிடப்பா.
இந்த டைமில் வந்து ஸ்வேதாவை கடிக்கவே மாட்டா. Papa, the certificate kanikla. காமிக்கிறேன் கையில். See, but the food kutera kanikmata. ம் Sorry, Nai. ஏன்டா அவளை திட்டிட்டு? Sorry, the. sorry இந்த sorry நாயா. Yes. Wait, wait. No. என்ன எதுமே பண்ணலடா, வெயிட் பண்றா. Gudikra nima. Order. Wait, order. தள்ளுடா. But dear pasta. அவ எதுமே பண்ணல, அவ கேக்குறா. She papa kanikla order. போறீங்கன்னு. அம்மாட்ட தான் இருக்கு ஃபுட்டு. என்கிட்ட ஏன் சுற்றி சுற்றி வர? இது அவளுடைய ரூம்ல வந்து ஒரு mango. மேங்கோ இல்லடா இது. என்கிட்ட இல்லடி, அம்மா கிட்ட தான் இருக்கு ஃபுட்டு. சான்வி என்னைய சுற்றி வர? பாத்துடா என்கிட்ட இருக்க பிளேட்ட. இது வெயிட். இது டைம்ல சார்வி நல்ல குட் பாய் இருக்கா. குட் கேர்ள்டா. வெயிட் குடுக்கலாம், வெயிட் பண்ணு. பண்ணல என்ன பண்ணிடு. ஏய் இருடா, பசங்கடா நோண்டாதா. ஸ்டே கோ. நான் கோ சொல்றதுக்குள்ள நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி கோ சொல்லிடுவோம், அவன் வந்துட்டு இது பண்றானா. நௌரி லைட்டா. டாடா கால் பண்றேன்டா. அம்மா கரெக்ட் பில் கட்டிரோ. யா அது வர 5 minutes. அவ்வளோதாங்க. எல்லா டின்னர்லாம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சீக்வன்ஸும் விடாமல் கவர் பண்ண முடியல. ஆனால் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி டெசர்ட் ஒரு மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்காக இருந்ததா, ஆனால் அது ஈஸி டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து வச்சோம். இதுக்கு சான்விக்கு நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் இன்னும் கொடுக்கவும் போகிறதில்ல. ஏன்னா டாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் பயங்கர டாக்ஸிக். அதனால் அது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இவள் வந்து நைட்டு 9 o'clock ஷார்ப்பாக தூங்க போயிடுவா. ஸோ அதனால் நம்ம வந்து லைக் அதுக்கப்புறம் சவுண்ட் மேக் பண்ணோன்னா அவளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பஃப் பேஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டு அது வந்து இது வந்து ஈஸி பீஸி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்கும். வெறும் இந்த பஃப் பேஸ்ட்ரி மட்டும் தான் நமக்கு வந்துட்டு இருக்காது. ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஃப்ரோசனாக இருந்ததா ஈஸியாக டக்குன்னு புட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வச்சுட்டு இவளுக்கு ஒர்க் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரதுக்குள்ளே வந்து இது எல்லாமே டீஃப்ராஸ்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் ஓகே. அதனால் நான் சிசரில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஒரு எனக்கு நான் பேர் வைக்கலை, ஜஸ்ட்டு பஃப் பேஸ்ட்ரியில் ஒரு ஸ்வீட்டாக ஃப்ரூட் பஃப்னே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ எல்லா பேஸ்ட்ரீஸ் ஷீட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளூபெர்ரிஸ் இருந்தது. உங்ககிட்ட ஸ்ட்ராபெரிஸ் இருந்தாலும் போடலாம், இல்லை மிக்ஸ்டு பெர்ரிஸாக இருந்தாலும் போடலாம். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா ஃப்ரோசன் பெர்ரிஸாக இருந்தாலும் போடலாம். நான் வந்து ஃப்ரெஷ் பெர்ரிஸ் வச்சுருக்கனால ஃப்ரெஷ் பெர்ரிஸே போட்டுட்ருக்கேன். ப்ளூபெர்ரிஸை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுருணும். என்னடா ஸ்வீட் இல்லை அப்படின்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பட்டர் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக, ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட்ஸே இல்லை. ஏன்னா நம்ம இது பேஸெல்லாம் நம்ம பண்ணல, அதனால் பெரிய மெஷர்மெண்ட்ஸே இல்லை. பஃப் பேஸ்ட்ரி வச்சுட்டு பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். சுகர்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் மேலே போட்டுறேன். ஸோ தட் வந்து அது வெளியே வந்துடுற தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்மளுடைய சான்விக்கு தான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மஃபின்ஸ் ரெடி. இதை வந்துட்டு 350 டிகிரியில் ஒரு 10 minutes பேக் பண்ணாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஈஸி பீஸி லெமன் ஸ்க்வீஸி டெசர்ட்டு. இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் உங்களுக்கு சுகர் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்களுடைய vlog முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.